வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னுடைய தீபாவளி புடவை. தீபாவளி அன்றைக்கி நான் கட்டலை. இதோட விலை வந்து 500 தான். தீபாவளி அன்றைக்கி கட்டாததுனால இன்றைக்கி கல்யாண நாளுங்கிறதுனால, தம்பிக்கு பிறந்த நாளுங்கிறதுனால இன்றைக்கி கட்டுவோன்ட்டு கட்டியாச்சுங்க. சேலை நல்லாயிருக்கா? 500 தான். இப்போ நாங்கள் எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கும்பேஸ்வரர் கோவில். கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவில், ஆதி கும்பேஸ்வரர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கும்பகோணம்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த கோயில் தான். நிறைய வாட்டி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இங்கே உள்ளே வந்த உடனே பிள்ளையார் கோயில், அவர் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முருகர் இருப்பார். அதாவது கோவில் நுழைவாயில் இருக்கும்ல, அதில் வந்து வலது பக்கம் பிள்ளையாரும் இடது பக்கம் முருகர் வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க. இவங்களை தாண்டி தான் உள்ளக்க போகணும். நீங்களே எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு பாருங்கள். புறாலாம் நிறைய இருக்குது இந்த கோயிலில். இப்போ வந்து கோயிலில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் மேப்பு, அதாவது ட்ராயிங் மேப்புன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து டாய்ஸ் மேப். இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. பொம்மையிலே ஒரு மேப்பு மாதிரி, நடுவில் உள்ளது மகாமக குளம் அந்த மாதிரி. இப்போ யானை வந்து அங்கே வெளியில் வேலை நடக்கிறதுனால யானையை வந்து கோயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே இந்த யானை வந்து மங்களாம்பிகை, இந்த யானை வந்து அவார்டு வாங்கியிருக்குது. நிறைய யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கனாலே வரும். கும்பேஸ்வரர் கோயில் மங்களாம்பிகை யானை, இல்லாட்டி மங்களாம்பிகை யானைன்னு போட்டாலே வந்துடும். யூடியூப்பில் போட்டு பாருங்கள், அந்தளவுக்கு ஃபேமஸான கோயில். கும்பம் வந்து அப்படியே ஆற்றுல மிதந்து வந்து இங்கே வந்து நின்னதுனால கும்பம் இருக்கிற ஈஸ்வரர் கும்பேஸ்வரர்னு சொல்லுவாங்க. நான் முழு வரலாறு எனக்கு தெரியல, தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ கோயிலில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு காசு கொடுத்தேன் என் யானைக்கு. என் வீட்டுக்காரு எங்களை எடுக்கவே இல்லை வீடியோவில். மறுபடியும் 10 ரூபா கொடுத்து மறுபடியும் போய் கொடுன்ட்டு மறுபடியும் எங்களை வீடியோ எடுத்தார். முதல்ல ஒரு 30 ரூபாய்க்கிட்ட ஆளுக்கு கையில் 10 ரூபா வச்சுருந்தோம். மறுபடியும் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போய் யானைக்கு போட்டுட்டு இப்போயும் மறுபடியும் வீடியோ எடுத்திருக்காரு. சரியாக எடுக்காம விட்டுறாருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், குப்பை தொட்டியே காமிச்சிக்கிட்டு இருக்காரு மனுஷன். என்னன்னா, அவர் ஃபோனில் லைவ் போட்டுக்கிட்டே என் ஃபோனில் ஒழுங்காக வீடியோ எடுக்காமல் விட்டுட்டார். மறுபடியும் போய் 10 ரூபா கொடுத்து அதுக்கப்புறம் தான் எடுத்தோம். சரி பாருங்கள், போகிறோம் பாருங்கள். தருணு தான் ஓவராக பயந்துக்கிட்டே இருந்தான். இப்போ கொடுத்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலை. வாட்டி போனப்போ தருணுக்கு சுந்தருக்கு மட்டும்தான் பண்ணுச்சு. இந்த 2வது வாட்டி போனப்போ தான் எனக்கு பண்ணுச்சு. என் வீட்டுக்காரர் நீங்களும் போய் கொடுங்கண்ணே, நீங்கள் கொடுத்தாலே போதும், வாங்க போவோம் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது அன்னதான டிக்கெட் கொடுத்தாங்க. என் வீட்டுக்கார் வேண்டாம், நம்ம வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுவோம், அவங்க வேறு யாராவது இல்லாதவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டாரு. சரி, இந்த மனதை பாராட்டணுன்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், சாப்பிட்டு இருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு. எனக்கு எப்பயுமே சோறுன்னா முதலிடம். என்ன இருந்தாலும் சோறு போட்டால் முதலிடம் அங்கே தான். சரி, அவருக்கு பிடிக்கலன்ட்டு அப்படியே கோயிலில் கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சுந்தர் வந்து போட்டாக்கு போஸ் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அவனுக்கு வந்து அங்கே புறாலாம் நிறையா தெரிஞ்சிச்சு, அதை பிடிக்கணுன்ற ஒரு ஆசை. புறாவை பிடிக்கணும், ஓடணுன்ட்டு உட்காந்து போட்டாக்கு உட்காரன்னா உட்கார மாட்டேன்ட்டான். இப்போ வந்து சுந்தருக்கு சாயந்தரம் தாங்க கேக்கு வெட்ட போகிறோம். சாயந்தரம் வாங்கி கேக்கு வெட்ட போகிறோம். இப்போ வெட்ட மாட்டோம், எப்பயுமே சாயந்தரம் தான் வெட்டுவோம். இதுதான் எங்களுடைய இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்த விளாக். என் பையனுக்கு காலையில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எனக்குமே விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் உடம்பு முடியல, சரியாக அதில் வந்து ரிப்ளை பண்ணலை நான் யாருக்குமே. அதனால் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிய எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோலேயே நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய 9வது வருஷ கல்யாண நாள், சின்ன பையனுக்கு 3வது பிறந்த நாள். அடுத்த வருஷம் இன்னொரு பாப்பா, குட்டி பாப்பா சேர்ந்துரும். ஆமாம், கல்யாண நாளைக்கு தருண மாதமாக இருந்தேன், ஞாபகம் இருக்குது நல்லா. இது வந்து எத்தனாவது வருஷம்? 9வது வருஷம். தருணுக்கு இன்னொரு 10 நாளில் பிறந்த நாள். அப்போ ஒரு வாட்டி கோயிலுக்கு போகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விளாக் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.